ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஜூன் 15ஆம் தேதியாகி இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹210 விலை அதிகரித்த நிலையில் மாலை இரண்டாவது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாரத்தில் மேலும் தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன நிலவரத்தில் சர்வீஸ் லெவலில் நியூஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா கடந்த வாரத்தில் தொடர்ச்சியாக நல்லாவே ஒரு விலை இறக்கத்தில் இருந்துகிட்டு இருந்ததுங்க. ஸோ நமக்கு 13,500 கிராஸ் ஆச்சு. ஸோ 13,000 கீழே போகுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருந்த நிலையில் இப்போ சடனாக மீண்டும் தங்கத்தோட விலை வெள்ளிக்கிழமைக்கு பிறகு மீண்டும் சிறிது சிறிதாக அதிகரித்து இன்று பார்த்திங்கன்னா கிராமிற்கு ஒரே நாளில் ₹210 வரைக்கும் விலை இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ கடந்த வாரம் விலை குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலை அதிகரித்ததற்கான முக்கியமான காரணமே அதாவது ஃபெட் ரேட் கட் மீட்டிங், யூஎஸோடைய ஃபெட் ரேட் கட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் மத்தியில் ஒரு சர்வீஸ் லெவலில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. அதன் காரணமாக ஒரு காரணம் அதுதாங்க. அதன் காரணமாக நமக்கு தங்கத்தோட விலை குறைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் டாலருடைய மதிப்பு ஸ்ட்ரென்த்தனாக இருந்ததுங்க. அதன் காரணமாக விலை நம்மளுக்கு குறைஞ்சதுங்க. ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஈரானும் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாச்சு. அதுக்கப்புறமே மார்க்கெட் நல்லாவே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சதுங்க. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த சுமூக பேச்சுவார்த்தையை ஒட்டி வெள்ளிக்கிழமை கையெழுத்திட போகிறாங்க, சைன் பண்ண போகிறாங்க இதுக்கான பாண்டில் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியாயிருக்குங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா சடனாக மீண்டும் மார்க்கெட் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் ரேட் கட் மீட்டிங்கில் பெரிய அளவுக்கு அந்த எதிர்பார்ப்பு, அதாவது இன்ட்ரெஸ்டோட ரேட் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தற்பொழுது குறைஞ்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நம்மளுக்கு இந்த பேச்சுவார்த்தையின் காரணமாகவும் யூஎஸில் டாலருடைய மதிப்பு வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழைய ரேட் கட் இப்போ என்ன விகிதத்தில் போகுதோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் போகும் அப்படிங்கிற மாதிரியும் கருத்து நிலவிட்டு வந்துட்டுருக்குங்க. ஸோ இதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுது மீண்டும் தங்கத்தோட விலை அதிகரிக்க தொடங்கி இருக்குதுங்க. ஸோ இது அப்படியே நம்மளுக்கு கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கையெழுத்தாகலை, பேச்சுவார்த்தை மட்டும் தான் போயிருக்கு. வெள்ளிக்கிழமை தான் கையெழுத்தாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆனால் நமக்கு வெள்ளிக்கிழமை கையெழுத்தானால் நம்மளுக்கு மீண்டும் தங்கத்தோட விலை அதிகரிக்கலாம். இல்லை கையெழுத்து ஆகாமல் மேலும் இழுபறியில் இருந்ததுன்னா தங்கத்தோட விலை அதிகரிக்காமல் இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா 16, 17 அதாவது யூஎஸோடைய டேட்டில் நமக்கு 18ஆம் தேதி நம்மளுக்கு தெரிய வருங்க. 16, 17ஆம் தேதி இறுதியில் நமக்கு யூஎஸில் ஃபெட் ரேட் கட் மீட்டிங்கில் ரேட் கட் இருக்கா இல்லையா, அடுத்த ரேட் கட் மீட்டிங்கில் என்ன நடக்க போதா, அதை பற்றி ஏதாவது சொல்ல போகிறாங்களா, அதையெல்லாம் பொறுத்து தங்கத்தோட விலை ஏற்றம் இறக்கம் காணலாம். ஸோ இந்த வாரம் சர்வீஸ் லெவலில் சந்தையிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு உற்றுநோக்கும் பார்வையில் தான் இருந்துகிட்ருக்குதுங்க. ரேட் கட் மீட்டிங்கும் இருக்குது. அதே சமயத்தில் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தத்திற்கான கையெழுத்து சைன் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துகிட்ருக்குதுங்க. ஸோ பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பொறுத்து இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை அதிகரிக்கலாம், இல்லை குறையலாம், இல்லை எப்பவும் போல் அந்த 14,000 14,500 அந்த ரேஞ்சில் ஒரு அப் அண்ட் டவுனில் போயிட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தற்பொழுது பார்த்திங்கன்னா காலையில் நம்மளுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராமிற்கு ₹210 விலை அதிகரித்து 22 கேரட் ஒரு கிராம் மார்க்கெட் ப்ரைஸ் ₹14,070 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. அதுவே ஒரு சவரன் ₹1,12,560 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ₹15,349 ஆகவும், ஒரு சவரன் ₹1,22,792 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா கிராமிற்கு ₹10 விலை அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி ₹280 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுக்கு தங்கத்தோட விலை ஷாப்போட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஒரு கிராம் ₹13,890 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. அதுவே 24 கேரட் ஒரு கிராம் ₹15,164 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இதான் தற்போதைய நிலவரம். இப்போ சர்வீஸ் லெவலில் எப்படி இருக்குது, ஏற்ற இறக்கத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்பொழுது மதியம் 2:15 நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலை ஒரு சின்ன ஏற்றத்தில் இருந்துகிட்ருக்குங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா மேலும் கொஞ்சம் குறைய தொடங்குச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொஞ்சம் லைட்டாக இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன ஒரு ஏற்றத்தில் தான் இருந்துகிட்ருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா தங்கத்தோட ஒரு சின்ன ஏற்றம் இருக்கலாமுங்க. அதாவது ₹14,070 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா ஒரு கிராம் மார்க்கெட் ப்ரைஸ். இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம்னு பார்த்தா கிராமிற்கு ₹20 ஒரு ₹70 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த ரேட்டு சேஞ்சஸ் நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லையோ இல்லை கடையோட ரேட்லையோ ஏதாவது சேஞ்சஸ் நடந்து மாற்றினாங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்படி இல்லைன்னா இரவு 9 மணி வீடியோவில் நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்கலாம்
பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரியப்படுத்துகிறேங்க. வெள்ளியில் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.